அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபி ரசூலில்லா வலா அலிஹி ஹுசௌபி அல் ஃபைஸி நிபிரத்துல்லா அம்மாபாத். அன்பார்ந்த மூமீன்களே, இறை நம்பிக்கையாளர்களே, அன்றாட வாழ்க்கையில் நமக்கு பயன்படக்கூடிய 7 பொக்கிஷமான திக்ருகளை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த திக்ருகளை ஓதும் போதே நமது மனதிற்கு ஒரு ராகத் இருக்கும். இந்த திக்ருகளை ஓதுவதற்கு நமக்கு அதிக ஆர்வம் தோன்றும். இந்த திக்ருகளை நீங்கள் 7 நாட்கள் ஓதினால் போதுமானது. ஒரு நாளில் 100 தடவை ஓதினால் போதும். 10 நிமிடங்கள் போதுமானது இதை ஓதுவதற்கு. இந்த திக்ருகளை நீங்கள் ஓதும் போதே 100ற்கும் அதிகமாக ஓதுவதற்கு உங்களுக்கே ஒரு ஆர்வம் இருக்கும். மனதிற்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய திக்ராகும் இதெல்லாம். இந்த திக்ருகளை எந்த நாட்களிலும் நமக்கு ஆரம்பிக்கலாம். ஆனாலும் சிறப்பானதும் மகத்தானதும் வெள்ளிக்கிழமையில் நாம் ஆரம்பிப்பது. இந்த திக்ருகளை ஓத வேண்டிய நேரம் ஃபஜ்ருடைய தொழுகை தொழுதுவிட்டு அல்லது இஷா மஹரிப்புடைய இடையில் நாம் இதை ஓத வேண்டும். அதிக சிறப்பானது இஷா மஹரிப் இடையில் நாம் ஓதுவது. 7 நாட்கள் நாம் இதை ஓத வேண்டும். இதை நாம் வெள்ளிக்கிழமையில் ஓத ஆரம்பித்தால் அடுத்த வியாழக்கிழமை வரை நாம் இதை ஓத வேண்டும். வெள்ளிக்கிழமையில் இஷா மஹரிப்புடைய இடையில் நீங்கள் ஆரம்பித்தால் அடுத்த வியாழக்கிழமை இஷா மஹரிப் இடையில் நீங்கள் இதை ஓதி பூர்த்தி செய்திருக்க வேண்டும். இந்த நேரத்தில் நாம் ஓத வேண்டியது இறைவனுடைய சக்தி வாய்ந்த ஹஸ்மால் உசனால் உள்ள மகத்தான சில இஸ்முகளை ஓதி நாம் இறைவனிடத்தில் துவா செய்யும் போது உறுதி செய்து கூறுகிறேன், கண்டிப்பாக நமது துவாவுக்கு ஹிஜாபத்து கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகும் அது. நாம் ஒவ்வொருவருக்குமே எவ்வளவு தேவைகள் நடந்து கிடைக்க வேண்டியிருக்கிறது. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு உம்மாவுக்கும், ஒவ்வொரு வாப்பாவுக்கும், சகோதர சகோதரிகளுக்கு, பிள்ளைகளுக்கு அவர்களுடைய மனதில் நிறைய தேவைகள் இருக்கும். சிலருடைய மனதில் அவர்களுடைய தேவைகள் ஒரு நாளும் நடக்காது அப்படின்னு நினைத்திருப்பாங்க. சிலருடைய தேவைகளை அல்லாஹு தாலா எளிதில் பூர்த்தி செய்து கொடுப்பான். ஆனால் சிலருக்கோ எவ்வளவு துவா செய்தாலும் என்ன அமல்கள் செய்தாலும் அவர்களுடைய காரியங்கள் நடந்து கிடைக்காமலே இருக்கும். நமக்கு செய்ய முடிகின்ற விஷயம் திருமறை குரான் நமக்கு கற்றுத்தந்த சூறாக்களையும் திக்ருகளையும் சலவாத்துகளையும் ஓதி அல்லாஹு தாலாவிடத்தில் கண்ணீரோடு முழு மனதோடு துவா செய்வதுதான். அதை தவிர நமக்கு வேறு எதுவுமே செய்ய முடியாது. அல்லாஹு தாலா நம் மனதில் இருக்கக்கூடிய தேவைகளை நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த திக்ருடைய பரக்கத்து கொண்டு எளிதில் நமக்கு பூர்த்தி செய்து தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பார்ந்த மூமீன்களே, உங்களுடைய மனதில் உள்ள ஹயரான அந்த தேவை நடந்து கிடைக்க நான் சொல்லித்தரக்கூடிய இந்த திக்ருகளை ஓதி 7 நாட்களில் நமக்கு நிறைவேற்றி எடுக்க முடியும். நல்ல ஆத்மார்த்தமாக இஹ்லாஸோடு ஈமானோடு நம்பிக்கையோடு நீங்கள் இதை ஓத வேண்டும். அதன்பின் இறைவனிடத்தில் நீங்கள் துவா செய்ய வேண்டும். அதல்லாமல் யாருக்கோ வேண்டி ஓதியது போல் ஓதிவிட்டு நடந்தால் நடக்கட்டும் அப்படின்னு நீங்கள் சோதித்து பார்த்தால் அந்த நேரம் நீங்கள் ஓதியது கண்டிப்பாக வீணாகிவிடும். இந்த திக்ரு ஓதுவதால் என்னை படைத்த ரப்பு என் மனதில் இருக்கக்கூடிய அந்த தேவையை பூர்த்தி செய்து தருவான் அப்படிங்கிற உறுதியான நம்பிக்கையோடும் ஈமானோடும் நீங்கள் இதை ஓத வேண்டும். அப்படியானால் நான் உறுதி செய்து கூறுகிறேன், 100% உறுதியாக கூறுகிறேன், உங்களுக்கு அந்த தேவை உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கிடைத்திருக்கும். காரணம், இந்த ஒரு மாதமும் இறைவனுடைய சக்தி மிகுந்த மகத்தான இறைவனுடைய இஸ்மா ஓதி நாம் இறைவனிடத்தில் கேட்கிறோம். இந்த நேரத்தில் நிறைய சகோதரிகள் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம், நாம் பீரியட்ஸாக இருக்கக்கூடிய அந்த நேரமானதால் இந்த திக்ரை எனக்கு ஓத முடியுமா என்று. ஏனென்றால் நிறைய பேர் கமெண்ட் வழியாக கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான், சகோதரிகளே பீரியட்ஸாக இருக்கக்கூடிய அந்த நேரத்திலும் நமக்கு இதை ஓதலாம். இனி ஓத வேண்டிய திக்ரையும் எத்தனை தடவை ஓதணும் அதை நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு காமிக்கிறேன். வேண்டுமென்றால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைத்து கொள்ளுங்கள், அல்லனா ஒரு பேப்பரில் எழுதி வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எது வசதியோ அதை செய்து கொள்ளுங்கள். முதலில் நாம் ஓத வேண்டிய அந்த இஸ்மு யா ரஹ்மானு யா ரஹீம், யா ரஹ்மானு யா ரஹீம். இந்த ஒரு இஸ்மை இன்றைய தினத்தில் இஷா மஹரிப்புடைய இடையில் 100 தடவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். இரண்டாவது இஸ்மு நாம் சனிக்கிழமையில் ஓத வேண்டிய அந்த இஸ்மு யா வாஹிது யா அஹது, யா வாஹிது யா அஹது. இந்த ஒரு இஸ்மையும் சனிக்கிழமை இஷா மஹரிப்புடைய இடையில் 100 தடவை ஓதிக்கொள்ளுங்கள்.
இனி ஞாயிற்றுக்கிழமையில் நாம் ஓத வேண்டிய அந்த மகத்தான இஸ்மு யா சமது யா ஃபருது, யா சமது யா ஃபருது. இந்த இஸ்மையும் ஞாயிற்றுக்கிழமையில் இஷா மகரிப்புடைய இடையில் ஓதிக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு திக்ரை நீங்கள் ஓதும்போது நல்ல இஹ்லாஸோடு ஆத்மார்த்தமாக ஈமானோடு ஓத வேண்டும். இனி திங்கட்கிழமையில் நீங்கள் ஓத வேண்டிய அந்த மகத்தான இஸ்மு யா ஹையு யா கையூம், யா ஹையு யா கையூம், யா ஹையு யா கையூம். இந்த ஒரு இஸ்மை திங்கட்கிழமையில் 100 தடவை ஓதிக்கொள்ளுங்கள். இனி செவ்வாய்க்கிழமை நாம் ஓத வேண்டிய அந்த மகத்தான இஸ்மு யா ஹன்னானு யா மன்னான், யா ஹன்னானு யா மன்னான், யா ஹன்னானு யா மன்னான். இந்த ஒரு இஸ்மையும் செவ்வாய்க்கிழமை 100 தடவை ஓதிக்கொள்ளுங்கள். இனி புதன்கிழமை நாம் ஓத வேண்டிய அந்த வல்லமை மிகுந்த மகத்தான இஸ்மு யாதல் ஜலாலி வலிக்ராம், யாதல் ஜலாலி வலிக்ராம். இனி கடைசி, அதாவது 7வது தினத்தில் வியாழக்கிழமை நாம் ஓத வேண்டிய அந்த மகத்தான இஸ்மு யா அல்லாஹு யா ஹுவா, யா அல்லாஹு யா ஹுவா, யா அல்லாஹு யா ஹுவா. இந்த ஒரு இஸ்மையும் 100 தடவை ஓதிக்கொள்ளுங்கள். நான் கற்றுத்தந்த இந்த 7 திக்ரை உங்களுக்கு ஓதுவதற்கு அதிக நேரமாகாது. இந்த 7 திக்ருகளையும் நீங்கள் 7 நாட்களாக ஓதும்போது உங்களுடைய எவ்வளவு பெரிய ஒரு தேவையாக இருந்தாலும் அதை மனதில் நியத்து வைத்து கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா அந்த தேவையை உங்களுக்கு பூர்த்தி செய்து தருவான். சலவாத்து ஓதும்போது உங்களுடைய மனம் எங்கிருந்தாலும் சரி, நீங்கள் ஓதக்கூடிய அந்த சலவாத்தை இறைவன் ஏற்றுக்கொள்வான், ஏற்று விடுவான். ஆனால் திக்ரு ஓதும்போது அப்படி கிடையாது. நீங்கள் உங்கள் நாவினால் திக்ரு ஓதுறீங்க, ஆனால் மனம் எங்கேயோ இருக்கிறது என்றால் அதை இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். உங்களுடைய நெய்யத்து எதுவோ, உங்களுடைய காரியம் எதுவோ அதை மனதில் வைத்துக்கொண்டு இறைவனிடத்தில் ஆத்மார்த்தமாக வேறு எங்கேயுமே சிந்தனை செல்லாமல் 7 நாட்கள் இந்த திக்ரை நீங்கள் ஓதி பாருங்க. நான் உறுதி செய்து கூறுகிறேன், உங்களுடைய ஆசைகள் நீங்கள் எதை மனதில் வைத்து ஓதுகிறீங்களோ அதை மின்னல் வேகத்தில் இறைவன் உங்களுக்கு பூர்த்தி செய்து தருவான். 7 நாட்களில் அந்த பலனை உங்களுக்கு பார்க்க முடியும். இறைவன் உங்களுக்கு அதை காண்பித்து தருவான். அந்த அளவிற்கு மகத்தான சக்தி மிகுந்த இஸ்முகளை நான் பகிர்ந்து கொண்டேன். அல்லாஹு தாலா இதை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வதற்கு இறைவன் உங்களுக்கு தௌஃபீக் புரிவானாக. நிறைய பேருடைய கவலையை, கஷ்டத்தை, அந்த வேதனையை கமெண்ட் வழியாக அனுப்புகிறீங்க. அதை பார்க்கும் போதே ரொம்ப வேதனையாக இருக்கும். அல்லாஹு தாலா இந்த திக்ருடைய பரக்கத்து கொண்டு இறைவா அவர்களுடைய வேதனைகளை நீ போக்கி அவர்களுடைய கல்வியில் இருக்கக்கூடிய ஹாஜத்தை நீ பூர்த்தி செய்து கொடுப்பாயாக ரப்பே. எங்கள் ஒவ்வொருவரின் கல்வியில் இருக்கக்கூடிய ஹாஜத்தை நீ பூர்த்தி செய்து தருவாயாக ரப்பே. நாளை எங்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எங்களை நீ சொர்க்கத்தில் சேர்ப்பாயாக ரப்பே. அன்பார்ந்த மூமின்களே, மகத்தான இன்றைய தினத்தில் தேவையில்லாத பேச்சுகள், இமீமத்து நெமீமத்து, அடுத்தவர்களை பற்றி பேசாமல் நான் உங்களிடம் பகிர்ந்து கொண்ட அந்த திக்ரை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். ஒரு விஷயம் நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதிகமாக தேவையில்லாமல் பேசக்கூடியவங்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் என்றைக்குமே அதிக வேதனையாக இருக்கும். இது உண்மையான விஷயம். அவர்களுடைய வாழ்க்கையில் ஆபத்துகள் என்பது வந்து கொண்டே இருக்கும். பரக்கத்தும் அவர்களுக்கு குறைவாகவே இருக்கும். நீங்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த சமூகத்தில் வாழ்க்கையில் வெற்றியடைந்தவர்கள், வாழ்க்கையில் வெற்றியை பிடித்தவர்கள் அதிகமாக பேச மாட்டாங்க. அடுத்தவர்களை பற்றி தேவையில்லாமல் பேச மாட்டாங்க. வயலுன் லி குல்லி ஹுமசத்தின் லுமசா, கண்டிப்பாக புறம் பேசுபவர்களுக்கு என்றுமே கேடுதான். அதிகமாக தேவையில்லாமல் பேசக்கூடியவங்கன்னு பார்த்தா அவர்கள் வாழ்க்கையில் தோல்வி அடைந்தவர்களாக இருப்பாங்க. உங்களுடைய தேவைக்கு நீங்கள் பேசுங்கள், உங்களுடைய இபாதத்துகளை செய்யுங்கள், அதிகமாக திக்ருகளை ஓதுங்கள், உங்களுடைய வேலைகளை கரெக்டாக செய்து கொள்ளுங்கள். அப்படியானால் இந்த வாழ்க்கை வாழவே உங்களுக்கு சந்தோஷமாகவும் ஆர்வமாகவும் இருக்கும். நீங்களே கொஞ்சம் சோதித்து பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் மறுபடியும் சந்திப்போம் வேறொரு வீடியோவில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.